நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்ததை ரிவீல் பண்ணுறேங்க. நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு லலிதா ஜுவல்லரி தாங்க போயிருந்தோம். என்ன அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு செட் போட்டிருந்தோம். அது என்ன செட் அப்படின்னா, நம்ம இனிஷியலாக அமௌண்ட்டை பே பண்ணி கிராமை பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வித்தவுட் வேஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலான்னு மேலே போனோன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பீகாக் செட் தாங்க ரொம்ப பிடிச்சது. ஆனால் பட்ஜெட்டில் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹாரம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எனக்கு வந்து இந்த முல்லை ஹாரம் வந்து எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நான் எது எடுத்துருப்பேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா குட்டி நெக்லஸ் செக்ஷனில் போயிட்டு நெக்லஸ்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி, இல்லை நம்ம ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து செயின் செக்ஷனில் போயும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கடா பேங்கிள் செக்ஷனில் வந்துட்டு ஸ்க்ரூ டைப்பில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஏன் ஸ்க்ரூ டைப் அப்படின்னா, அப்படி எடுத்தோன்னா நானும் அம்மான்னு மாற்றி மாற்றி போட்டுக்கலான்ட்டு இந்த நார்மல் கொல்கத்தா பேட்டர்னில் இந்த பேங்கிளும் காட்டியிருந்தாங்க. இது நார்மல் பேங்கிள், ஆனால் அழகாக இருந்தது. இதில் பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பேட்டா ஷோரூமுக்கு தாங்க வந்துவிட்டோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு ஒரே ஒரு செப்பல் தான் இருக்குதுன்னு காட்டினாங்க. ஆனால் அந்த ஒரு செப்பலும் 3800 சம்திங் சொன்னாங்க. டிஸ்கவுண்ட்டும் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா பில் போடும்போது அதுக்கப்புறமா கேட்கும்போது இன்னொரு பர்சன் வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் 2, 3 எடுத்தால் தான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் 2, 3 எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கலெக்ஷனே இல்லை. எப்படி போய் எடுக்கிறது எனக்கு சத்தியமாக அது புரியவே இல்லை. அண்ட் இன்னொன்று, எனக்கு திருப்பி நாங்கள் செட் போட்டோமா லலிதா ஜுவல்லரியிலனா போடலை. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்கீம்லாம் என்னமோ நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள்கிட்ட முன்னாடியும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி நிறைய கடையில் வெளியே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இவங்கள்ட்ட ஓரளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வெயிட்டேஜு வேஸ்டேஜ்லாம் கம்மியாக இருக்கும்ன்ட்டு. இப்போ ரொம்ப சுத்தமாக இல்லை.